முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு மின்னஞ்சலில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. துரை தயாநிதி உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. துரை தயாநிதிக்கு மிரட்டல் விடுத்தது யார்? முன்னாள் மத்திய அமைச்சரும் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் சகோதரருமான மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி. துரை தயாநிதி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அனுஷாவை திருமணம் செய்த நிலையில் இந்த தம்பதிக்கு ருத்ரதேவ் மற்றும் வேதாந்த் என 2 மகன்கள் உள்ளனர். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் தனது குடும்பத்துடன் துரை தயாநிதி வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் துரை தயாநிதி திடீரென வீட்டில் மயங்கி விழுந்தார். வீட்டில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதை உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு பொது வார்டுக்கு அவர் மாற்றப்பட்டார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 3 மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த துரை தயாநிதி மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2 முறை நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்துவிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனை ஏ பிளாக்கில் தற்போது துரை தயாநிதி பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில்தான் சிஎம்சி மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சனிக்கிழமை அன்று வந்த ஒரு இமெயிலில் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வேலூர் மாவட்ட காவல்துறைக்கு இமெயில் மூலமாக புகார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மிரட்டல் மெயிலை தொடர்ந்து மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் அனுப்பிய நபர் தொடர்பாக சைபர் குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மிரட்டலை தொடர்ந்து துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் சிஎம்சி ஏ பிளாக்கில் சீருடை அணியாத காவலர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.